விஜய் வந்து உண்மையிலேயே பிஜேபி எதிர்க்கிறாரா? அவர் சொன்ன அந்த கொள்கை எதிரின்ற அடி வயித்துல இருந்து எதிர்க்கிறார். இல்ல, திமுகவுக்கு இல்ல, குறைவில்லாம. இல்ல. எங்க திமுக எதிர்க்கிறது தான் பிஜேபி எதிர்ப்பு. விஜய் எங்க பிஜேபி எதிர்க்கிறாரு? பிஜேபின்னு சொல்றாரா? அமித்ஷா அங்கிள், மோடி அங்கிள்னு சொல்றாரா? ஏங்க இந்த சின்ன புள்ள விளையாட்டுக்குலாம் நான் சார், வரல. இது அவர் சின்ன பிள்ளை பிள்ளையார் சொல்லி விளையாட்டு இல்ல போட்டார். சார். நான் வரலீங்க. நீங்க விளையாண்டுக்கங்க. நான் பிள்ளையார் விளையாடல சொல்லி சார். போட்டாரா? முற்றுப்புள்ளி வச்சார். அவர் வந்து ஒன்றிய அரசுட்டாரு, பாஜக அரசுட்டாரு, மோடி அங்கிள் சொல்லிட்டாரு. வேற என்ன உங்களுக்கு? மோடி பேரை சொல்லியா? பாஜக இது பேரை சொல்லணும் சொல்ல. திரு விஜய் பேரை சொல்லவே இல்லை திரு ஸ்டாலின் அசம்பிளில பேசும்போது. கரூர் சம்பேடுக்கு பிறகு பேசுறாரு. விஜய் அந்த கட்சி தலைவர் அந்த அனுமதி கேட்ட கட்சி அப்படின்றாரு. ஏன் தாவேக்கான்னு சொல்ல விஜய் சொல்ல அவங்களுக்கு பிரதிநிதியும் கிடையாது. அவங்கள அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாவும் அவர் இல்லங்க. பார்க்கல. இன்னொன்னு சம்பவம் அவரு நடக்குது இல்லங்க. தனக்கு நிகரான எதிரியை தான் பேசுவாரு சார் அவரு. அப்ப விஜய் வந்து தனக்கு நிகரான எதிரி மோடி இல்லன்னு நினைச்சாரோ என்னமோ. ஓ, அப்படியா? தெரியல அப்படி நினைச்சாரோ என்னமோ. இல்ல சார், 2 எதிரி, அரசியல் எதிரி, கொள்கை எதிரி. அரசியல் எதிரிய தீய சக்தி திமுகன்ற வரைக்கும் உச்சரிக்கிறாரு. அதுல என்ன விஜய் புதுசா அவர்கள். கண்டுபிடிச்சாரு? ஏடிஎம் ஆட்டை போட்டார். அதுல என்ன புதுசா அதுதான் ரைட். நான் அதுக்கும் வரேன். அந்த கேள்வி இவங்க வரேன். அது என்ன பிஜேபி எதற்கும் பேச மாட்டார். தமிழ்நாட்டுக்கு பிஜேபிக்கு சம்பந்தமே இல்லைன்னு நினைக்கிறாரா அவரு? தமிழ்நாட்டுக்கும் பிஜேபிக்கு சம்பந்தம் இருக்குன்னு தெரியறதுனால தான் பிஜேபி பெருசா வளருதுன்னு தெரிஞ்சனால தான் கொள்கைன்னு சொல்றாரு. ஏன் மத்த கட்சியை பேச மாட்டாரு? ஏன் இந்த கட்சி ஏன் காங்கிரஸ் விமர்சிக்க மாட்டாரு? சார், முதல்ல கொள்கை தெளிவுக்காக திரு சீமான் தொடர்ந்து பேசுறாரு. திரு சீமான் ரொம்ப தெளிவா அந்த கான்வர்சேஷனை சொல்றாரு. அண்ணே காங்கிரஸோட கூட்டணி வச்சா இப்படி இருக்குன்னு கேட்டா அப்படி தம்பி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படை காரணமே காங்கிரஸ் தான். நம்ம எப்படி தம்பி சேர முடியும்? ஈழ பிரச்சனை எடுத்தா காங்கிரஸ் வந்துடும், மொழி பிரச்சனை எடுத்தா காங்கிரஸ் வந்துடும், மத்திய மாநில அரசு உறவு பார்த்தா காங்கிரஸ் வந்துடும், எல்லாத்துலயும் ராஜமன்னார் கமிட்டியில் 100 சொல்லிருக்காங்க தம்பி. எல்லா பிரச்சனைக்கும் வேறு வந்து காங்கிரஸ் தம்பி சேர முடியாதுன்னு சொன்னார். போய் காங்கிரஸ் சேரும்ன்றார். ஏன் விமர்சிக்க மாட்டார்? யாருக்கு யார் பேட்டியுமே ஈழ பிரச்சனை 2014 நான் வந்து இங்க வந்து 2011 நான் வந்தேன் நாகப்பட்டினம் சொன்னாரு. 2011 அப்புறம் ஏன் வரல நாகப்பட்டினம் மீனவர்களுக்காக? 2011 600 மீனவர்கள் கொல்லப்பட்டாங்க. அதற்கப்புறம் ஒரே ஒரு துப்பாக்கி சூடு. யார் மத்திய தமிழர்களுக்காக செயல்படுறா? 5 மீனவர்கள், தமிழக மீனவர்கள் தூக்கு கயிற்று முன்னாடி நின்னாங்க, மேடையில் நின்னாங்க. வீட்டுக்கு 10 ரூபா கொண்டு இன்னைக்கு வந்து பாடுக்கு போயிட்டு இருக்காங்க. யாரு கொண்டு வந்தா? தமிழர் மீனவர்களுக்காக வேலை பார்க்கலையா? 5 மீனவர்கள் தூக்கு தண்டனையில். சீமான் வந்து விஜய் கிட்ட சொல்லியிருக்காரு, காங்கிரஸ் நம்ம எந்த காலத்திலயும் நம்ம கிட்ட வைக்க கூடாது, அவங்க அரசியல் நமக்கு செயல்படாது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு நடந்த அத்தனை அநீதிக்கும் வேர் காங்கிரஸ். ரைட். ஆனா அவர் பிஜேபின்னு இது பண்றாரு. ஆனால் அந்த பிஜேபி பண்றாரு கொள்கை எதிரின்ட்டார் சார். அவருடைய கொள்கைக்கு எதிரி, தமிழ்நாட்டுக்கான என்ன கொள்கை எதிரின்னு கேக்குறேன். அதான் நான் கேக்குறேன். நான் பலமுறை கேக்குறேன். பிஜேபி தமிழ்நாட்டில் முதல்ல அவர் பிஜேபியை எதிர்க்கல சார். என்ன சார் எதிர்த்தாரு? உங்களுக்கு வைத்தறிச்சல். என்ன வைத்தறிச்சல்? பிஜேபி வந்து எதிர்க்க மாட்டாங்களே, பிஜேபி வளர்ந்துருமோன்னு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு நல்ல ராசி இருக்கு. நான் இத்தனை வருஷம் கூட பலன் என்ன கண்டுபிடிச்சேன்னு நீங்க எதெல்லாம் நடந்துக்கூடாது நினைக்கணும் நடக்குது. நான் வந்து வெல்கம் பண்ண. அதனால வந்து நீங்க மாதேஷ் வந்து தொடர்ந்து இப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னுடைய வேண்டுகோள், தனிப்பட்ட வேண்டுகோள். அது நடந்துகிட்டே வருது. பிஜேபி பெருசா வளருது. வளரப்போது 2036 ஆட்சி. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. அது தெரிஞ்சுதான் விஜய் எதிர்க்கிறார். 2036 அவர் ஆட்சி அப்படிங்கன்னு நினைக்கிறார். 2036 அவர் ஆட்சி அப்படிங்கிறார். ஆனா பிஜேபி ஆட்சி அமைய போகுது. அதனால பிஜேபி எதிர்க்கிறார்.